வெல்கம் டு நிதில் அகாடமி. நம்மளுடைய மேக்ஸ் சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸில் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. 2024 நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸோடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய கொஷின் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். குரூப் 4ல் 4 கொஷின் கேட்டிருக்காங்க, குரூப் 1ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல 2 கொஷின் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம்ல 5 கொஷின், கம்பைனட் அக்கௌண்ட் 6 கொஷின் கேட்டிருக்காங்க, கம்பைனட் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்ல 2 கொஷின், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல 3 கொஷின், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ல 4 கொஷின், ஹாஸ்டல் சபார்டினேட் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயே தெரியும் டிஎன்பிசி கேட்குற 25 கொஷின்ல 4 கொஷின் 5 கொஷின் இந்த ஒரு டாபிக்லேயே கவர் ஆகுது. அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு பேசிக் மெத்தடை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு 10 சம்ஸ் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியும், P/0 டிவைடட் பை 100. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு மீதி இருக்க எல்லா ஃபார்முலாவும் நம்ம எல்லாரும் கிரியேட் பண்ண முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I = P/0 டிவைடட் பை 100. நமக்கு அசல் மட்டும் தேவை அப்படின்னா 100 இங்க வந்துடும், I × 100 NR. வட்டி வீதம் மட்டும் நமக்கு தேவைன்னா 100 × I டிவைடட் பை P × N. ஆண்டுகள் மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா 100 × I டிவைடட் பை P × R. நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அசல் கொடுத்துருக்காங்க, நமக்கு மொத்த தொகை கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா A = P + I. நமக்கு அசல் கேட்குறாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா P = அசல் தொகையிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா அசல் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸோடைய சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சம், 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. நமக்கு தெரியும் P என்ன, 25,000, R என்ன 8%, N 3 years. நமக்கு ஃபார்முலா தெரியும், I = P/NR டிவைடட் பை 100. ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 25,000 × 3 × 8 டிவைடட் பை 100. 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். 8 3 24, 250 × 24 போட்டிங்கன்னா 6,000 ஆன்சர். நமக்கு தனி வட்டி 6,000. இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே செகண்ட் சம், அது பேஸ் மாடல். இது இந்த கொஷின் கம்பைன் அக்கௌண்ட் சர்வீஸ் 2024ல கேட்ட கொஷின் என்னன்னா, ரூ. 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல, அதோடைய பேஸ் மாடல் தான். கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். அசல் நமக்கு தெரியும் 35,000, R 9%, N 2 ஆண்டுகள். ஃபார்முலா நமக்கு தெரியும், P/NR டிவைடட் பை 100. அசம்ல பண்ண மாதிரியே ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 35,000, R 9, N 2. 2 0 2 0 கேன்சல் பண்றோம். 9 2 18, 350 × 18 சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் என்ன வரும்? சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் 6,300. ஸோ தனி வட்டி 6,300. நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சம் அதே மாடல்ல தான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஒன்று நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 சம் மாதிரியே தான் நம்மளுடைய தேர்ட் சம்மும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பைன் அக்கௌண்ட் சர்வீஸ்ல 2024ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூ. 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? இந்த கொஸ்டின் ரொம்ப ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப பயந்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த 2 சம் மாதிரியே தான் இந்த சம்மும். P என்னன்னு தெரியும், 10,000,
ஆர் 2%, n நமக்கு தெரியும் 4 ஆண்டுகள், நாம சப்ஸ்டிட் பண்ணுவோம். 10,000 2 into 4 divided by 100, 2 0 cancel ஆகும். 2 into 4 8, 100 into 8 800, interest 800. நம்மளுடைய ஃபோர்த் சம் பார்க்குறோம். ரூ 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா 3 சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னா, இங்க ஆண்டுகளை 1 வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரொம்ப 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 சிம்பிளான விஷயம்தான். எப்பயும் போல எடுத்து எழுதுவோம். அசல் 7500, ஆர் 8%, ஆண்டுகள் 1 வருடம் 6 மாதம். இதை நம்ம 1/2ன்னு எழுதலாம். கலப்பு பின்னமா இருக்கிறத நம்ம பின்னமா மாத்தணும் அப்படின்னா 2 into 1 2 plus 1 3/2 அப்படின்னு எழுதலாம். இதை அப்படியே போய் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். PNR divided by 100, 7500 into 8 into 3/2, அதை கீழே எழுதிக்கலாம் 3/2 இப்படி எழுதலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்றோம். 1 2 2, 4 2 8, 75 into 12 அடிச்சோம் அப்படின்னா 900. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதுல ஒரே ஒரு ட்ரிக் என்னன்னா, 1 வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்தா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப வெறும் மாதங்கள் அப்படின்னு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா டிவைடட் பை 12, 3 மாதங்கள் டிவைடட் பை 12 அடிச்சோம்னா 1/4. 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. 9 divided by 12, 3 divided by 4 இப்படி எழுதிக்கலாம். இதே நாட்கள்ல நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டிவைடட் பை 365, 216 நாட்கள், 73 நாட்கள் அப்படின்னு கொடுத்தா டிவைடட் பை 365 போட்டுக்கணும். இவ்வளவுதான் இதுல கான்செப்ட். கொஸ்டின் 5th கொஸ்டின் பார்க்குறோம். ரூ 10,950க்கு 10% வட்டி விகிதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி காண்க. போன சம்லேயே சொல்லியிருந்தேன், நாட்கள்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவைடட் பை 365 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சம் போடுவோம். 950 ஆர் 10%, n 42 டிவைடட் பை 365 சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஃபார்முலால. 9 into 10 into 42 divided by 100 into 365. இந்த ஒரு 0 கொஞ்சம் 0 கேன்சல் பண்ணலாம். இந்த ஒரு 0 கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாம். 5th டேபிள் அடிக்கலாமா? இதை 7 5 35 மீதி 1 வரும் 73. இதை அடித்தோம் அப்படின்னா 2 5 10 மீதி 1 வரும் 2 5 10, 9ல் ஒரு 5 மீதி 4, 9 5 45. 73யும் 219 அடிக்கலாம். 73 into 3 290 வருதா? 73 3 42 into 3 3 2 6 4 3 126. ஸோ நாட்கள்னு கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டிவைடட் பை 365 போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். நம்மளுடைய பேசிக் சம்ல 6th கொஸ்டின் பார்க்க போறோம். ஆண்டு வட்டி வீதம் 16 divided by 3% எனில் ரூ 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க. ஸோ இதுல என்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னா 16 divided by 2/3 அப்படின்னா ரொம்ப பெரிய கணக்கோ ரொம்ப பெருசா போகுமோ அப்படின்னு நம்ம பயந்துட வேணாம். ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் தான். ஆண்டுகளுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். எழுதிப்போம். P 68,000 ஆர் 9 மாதங்கள்னு கொடுத்துருக்கான் டிவைடட் பை 12. இதை சிம்பிளிஃபை பண்ணா 3 divided by 4, சாரி 6 இல்லை n, r நமக்கு கொடுத்துருக்காங்க. 16 2 divided by 3%,
கலப்பு பின்னமாக இருக்கிறத நம்ம பின்னமாக மாற்றிக்கலாமா? 16 into 3 48 plus 2 50 divided by 3 எழுதிப்போமா? ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? 68,000 into 50 into 3 divided by 100 into 4 3 into 4 கேன்சல் பண்ணுவோமா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறோம், 3க்கு 3 கேன்சல் பண்ணுறோம், 4ல் அடிக்கணும் அப்படின்னா ஒரு நாங்க மீதி 2 7 நாங்க 28, இந்த ஒரு ஜீரோ அப்படியே போட்டுக்கிறோம். 170 into 50 போடுமா? 170 into 50 0 0 0 5 0 0 35க்கு 5 3 8 8,500. ஸோ வட்டியில இந்த மாதிரி கலப்பு பின்னமா கொடுத்தா நம்ம பின்னமா எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம். சிம்பிளா கலப்பு பின்னமா இருக்கிறத நம்ம பின்னமா மாத்தி அப்படியே வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியா நம்ம ஆன்சர் கொண்டு வர வச்சிடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூ. 5,000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வட்டி பிளஸ் மொத்த தொகை. மொத்த தொகைக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், A = P plus I. வீணா அசல் பிளஸ் வட்டி. கண்டுபிடிப்போமா? P 5,000 R 5%, N கொடுத்துட்டாங்க 3 years. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 5,000 into 5 into 3 divided by 100. 2 0 கேன்சல் ஆகுமா? 5 into 3 15 750 வரும். ஆன்சர் நமக்கு இதோட விட்டுறக்கூடாது. நமக்கு கேட்கறது மொத்த தொகை. அப்படின்னா வர இன்ட்ரெஸ்ட்டை மொத்த தொகையோட ப்ளஸ் பண்ணணும். நமக்கு அசல் தெரியும் 5,000 பிளஸ் ஐ தெரியும் 750, 5,750. ஸோ இதுதான் ஆன்சர். நம்ம ஆப்ஷன்ல இந்த 750யும் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம இதோட ஆன்சர் வந்துருச்சு, ஆப்ஷன்ல 750 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் மார்க் பண்ணிடக்கூடாது. நம்ம கேட்கறது கொஸ்டினை நல்லா படிச்சு பார்க்கணும். மொத்த தொகை கேட்குறாங்க. ஸோ அசலோட தனி வட்டியை போய் பிளஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூ. 750 தனி வட்டியாக செலுத்தினார் எனில் அசலை காண்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ல வந்து அசலை காண்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க, அசல் கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். அசல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P = 100 into I divided by N into R. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். P தெரியாது, R கொடுத்துட்டாங்க 10%, N தெரியும் 2 ஆண்டுகள். நமக்கு P உடைய ஃபார்முலா தெரியும் 100 into I 750 10 into 2. 2 10 கேன்சல் பண்ணா 5. 750 into 5 கரெக்டா? அப்படின்னா 5 into 5 25 20 30 3750. இப்போ அசல் என்ன அப்படின்னா 3750. இப்போ
இந்த சீரீஸ்ல லாஸ்ட் 2 சம் ஸ்கூல் புக் பேக்ல இருக்க 2 கொஸ்டின் பாக்குறோம். பின்வருவனவற்றுள் இது ரூ. 1000 அசலுக்காக ஒரு ஆண்டுக்கு 10% வீதத்தில் தனி வட்டி ஆகும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னா 100. 10வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் டிட்டோ. இங்க ஒரு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, இங்க 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு 100 ரூபா வந்துச்சு அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி 200 ரூபா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பேசிக் சம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை வச்சு எத்தனை சம் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்ல இருக்க சம் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 10 சம்முடைய சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் அண்ட் மெத்தடை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இந்த பேசிக் சம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த 10 கொஸ்டினுடைய சாம்பிள் ஒர்க் ஷீட் மாதிரி நான் ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பிளஸ் 2024ல நடந்த தனி வட்டி அண்ட் கூட்டு வட்டி 2 சம்முடைய கொஸ்டின்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் எடுத்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த தனி வட்டி ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 7th 3rd டேர்ம்ல இருக்கு. நியூ புக்ல பேலன்ஸ் இருக்க சம்ம எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.